أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين ونبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழ்ச்சியும் வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் இந்த மார்க்கத்தின் வழிகாட்டி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அன்னாரது வழி நின்று வாழ்ந்து மறைந்த உத்தம சஹாபாக்கள் தாபியீன்கள் தாபியீன்கள் இன்றைக்கு வரைக்கும் இந்த மார்க்கத்தை தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் சரிவர பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறை குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய போதனைகளிலும் எப்படி இந்த உலகத்தில் நம்மை வாழுமாறு வழிகாட்டினார்களோ அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து எந்த காரியங்களை எல்லாம் விட்டு நம்மை தவிர்த்து வாழுமாறு தடுத்தார்களோ அத்தகைய எச்சரிக்கைகள் அனைத்தையும் விட்டு தூர விலகி வாழ்ந்து வாழுகின்ற கடைசி நிமிடம் வரைக்கும் உண்மையான இறையடியார்களாக வாழ்ந்து மரணித்து சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் நசீபாக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய குத்துபா உரையில் நம்முடைய இறுதி முடிவு இனிமையானதாக மாற வேண்டுமானால் என்ற தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எல்லோருமே இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் பிரிந்து செல்லத்தான் போகிறோம். அப்படி இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்து சென்று விட்டால் நம்முடைய உயிர் நம்முடைய உடலை விட்டு பிரிந்து விடுமாக இருந்தால் அடுத்த வினாடி இந்த உலகம் நமக்கு வைக்கிற பெயர் ஜனாசா என்கிற பெயர் தான். நாம் எவ்வளவுதான் பெரிய ஆடம்பரமான வாகனங்களில் பயணித்தாலும் நம்மை பள்ளிவாசல் இந்த சந்தூக்கில் தான் சுமந்து செல்வார்கள். நாம் எவ்வளவுதான் ஆடம்பரமான வீடுகளை கட்டி வாழ்ந்தாலும் நம்மை ஒரு நாள் கூட அந்த வீட்டிலே வைக்க மாட்டார்கள். அந்த 6 அடி மண்ணிலே கொண்டு போய் புதைத்து விடுவார்கள். இந்த உலகத்தில் நாம் எவ்வளவுதான் ஆடம்பரமான ஆடைகளை அணிந்து வாழ்ந்தாலும் நமக்கு அணியப்படக்கூடிய ஆடை அந்த கஃன் என்கிற ஆடை தான். இதுதான் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அவன் சிந்திக்க வேண்டிய மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. இந்த நிலைக்கு நானும் வரப்போகிறேன், நீங்களும் போகிறீர்கள். அப்படியாக இருந்தால் நம்முடைய இறுதி முடிவு என்பது எப்படி அமைய வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஒரு அடியானுடைய இறுதி நேரத்தை பற்றி சொல்கிறான். வஜாஅத் சக்ரத்துல் மௌத்தி பில் ஹக்கி ذلك ما كنت منه تحيد. எந்த மௌத்தினுடைய கடைசி நேரம் சக்கரத்துல் மௌத் என்கிற அந்த நிலையை விட்டு நீங்கள் விரண்டு ஓடினீர்களோ அந்த நிலை, அந்த நேரம் உங்களுக்கு வந்து விட்டது என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறை குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அந்த நிலைமையை பற்றி மிக தெளிவாக சொல்கிறார். கல்லா இதா பலகத்தி தராக்கிய வகீல மன் ராக். உங்கள் ஒருவருடைய உயிர் தொண்டை குழியை வந்து அடைந்து விட்டால் அந்த நேரத்தில் கேட்கப்படும், இப்போது உங்களுக்கு மந்திரிப்பவன் யார் இருக்கிறார்? அப்படி என்றால் உங்களுக்கு இந்த உலகத்தில் இதற்கு பின்னால் வைத்தியம் செய்வதற்கு யாராவது முடியுமா இருந்தால் வர சொல்லுங்கள். வலன் அன்னஹுல் ஃபிராக். அவன் நினைக்கிறான் என்னுடைய கடைசி நேரம் இந்த நேரம். வல் தஃபத்தி சாக்கு பிஸ்ஸாக். அவருடைய கெண்டை கால் இன்னும் ஒரு கெண்டை காலோடு பின்னிக் கொள்கிறது. இலா ரப்பிக்க யௌமைதில் மஸாக். தன்னுடைய ரப்பை நோக்கி அவருடைய பார்வைகள் அப்படியே மேலெடுத்து செல்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது இந்த உலகத்தில எல்லாருக்குமான நிலைமை. நம்முடைய கடைசி நேரம் இப்படித்தான் அமைய போகிறது. அப்படியாக இருந்தால் அல்லாஹ் இந்த உலகத்தில் 2 விதமான கடைசி நேரங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். ஒன்று, இந்த உலகத்தில் சாலிஹான அமல்கள் செய்து அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று வாழ்ந்த மனிதன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நடைமுறைகளை இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கை நடைமுறையாக எடுத்து வாழ்ந்த மனிதன். அவருடைய கடைசி நேரத்தை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்கிற பொழுது, இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், யார் அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்று சொல்லி சும்மஸ்தகாமு, அதிலே அவன் உறுதியாக இருந்தால், தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவனுடைய மரண வேளை நெருங்குகிற பொழுது மலக்குமார்கள் இறங்கி வருவார்கள். வந்து சொல்வார்களாம், அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் பயப்படவும் வேண்டாம் கவலைப்படவும் வேண்டாம். ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு போகிற பொழுது பயம் வரும். போகிற இடம் சரியான இடம் தானா, நல்ல இடமா என்ற பயம் வரும். அதே நேரத்தில் உலகத்தில் எல்லோரையும் விட்டு போகிற பொழுது பெரிய கவலை வரும். நல்லடியாருடைய மரண வேளையில் மலக்குமார்கள் இறங்கி வந்து சொல்வார்கள், அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, பயப்படவும் தேவையில்லை கவலைப்படவும் தேவையில்லை. வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கத்தை கொண்டு நாங்கள் நன்மாராயம் சொல்லத்தான் வந்திருக்கிறோம். நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆகிரா, உங்களுக்கு நாங்கள் இந்த உலகத்திலும் பாதுகாவலர்கள், மறுமையிலும் நாங்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் தருகிறோம் என்று சொல்லி அவர்கள் சுவனத்தை கொண்டு இந்த உலகத்தில் நன்மாராயம் சொல்லுவார்கள். யாருக்கு என்று கேட்டால், இந்த உலகத்தில சாலிஹான அமல்களை புரிந்த ஒரு அடியாருடைய கடைசி நேரம். அதே நேரத்தில் இந்த உலகத்தில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறுத்த நிராகரிப்பாளனுடைய இறுதி நேரத்தை பற்றி குர்ஆன் சொல்கிறது. வலவ் தரா இது யத்தவஃபல்லதீன கஃபரு அல் மலாயிகத்து யضربون وجوههم وأدبارهم, நிராகரிப்பாளர்கள் அவர்களுடைய மரண வேளை நெருங்குகிற பொழுது மலக்குமார்கள் இறங்கி வந்து யضربون وجوههم وأدبارهم, அவர்களுடைய முதுகிலும் முகங்களிலும் அறைவார்கள். வதூகு அதாபல் ஹரீக், சுட்டரிக்கின்ற நரக வேதனையை நீங்கள் சுவைத்து பாருங்கள் என்று சொல்லி ஒரு பாவியினுடைய கடைசி நேரத்தை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நம்முடைய இலக்கு என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா? இந்த உலகத்தில் முஸ்லிமாக வாழ வேண்டும், மரணிக்கிற பொழுது உண்மையான முஸ்லிமாக மூத்தாக வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல நான் முதலாவது ஓதி காட்டிய 3 வசனங்கள் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்துல சொல்றாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை அஞ்சி வாழ வேண்டிய முறைப்படி வாழ்ந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கிற பொழுது முஸ்லிமாகவே அன்றி மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்முறை குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நிறைய பேர் மார்க்கத்துக்காக கஷ்டப்படும். இபாதத்துகள்ல அவர்களை யாரும் முந்த முடியாது என்கிற அளவுக்கு அவர்கள் வணக்க வழிபாடுகள்ல அதாவது அதிகமாக ஈடுபடுகிறார்கள். தான தர்மங்களிலே அவர்களை யாராலும் முந்த முடியாது. சுன்னத்தான தொழில்களிலே இபாதத்துகளிலே அவர்களை யாரும் போட்டி போட முடியாது என்கிற அளவுக்கு அவர்கள் இந்த உலகத்தில இபாதத்தில் ஈடுபடக்கூடிய மக்களை பார்க்க முடியும். தாவா துறை எடுத்து பார்த்தால் தாவாவுல சில ஆக்கள்
ஒரு காலத்துல கொடிகட்டி பறந்தார்கள். ஆனால் அவங்களோட கடைசி முடிவு எடுத்து பார்த்தார்கள், கடைசி நேரத்தை எடுத்து பார்த்தார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும், அவர்கள் இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய நடைமுறைகளை வரம்புகளை விட்டு எங்கோ தூர போய்விட்டார்கள் என்கிற அளவுக்கு நிலைமை மாறியிருப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய கடைசி நேரம், கடைசி முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் போராட்டத்தில் யூத நிராகரிப்பாளர்களோடு நம்பினார். போராடுகிற நேரம் முஸ்லிம்களிலே உள்ள ஒருவர் அந்த போராட்ட களத்திலே மிக அதிகமாக போராடுகிறார். இந்த ஹதீஸை ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களிலே உள்ள ஒருவர் மிக வேகமாக போராடுகிறார். சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சஹாபாக்கள் சொன்னார்கள், இவர்தான் உண்மையான சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். என்றால் மிச்சமே அதிகமாக போராடுகிறார். அவருடைய வாளுக்கு முன்னால் வருகிற எல்லா எதிரிகளையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக கொலை செய்கிறார். சஹாபாக்கள் நினைக்கிறாங்க, இவர மாதிரி ஒரு சுவர்க்கவாதி வேறு யாரும் இருக்க முடியாது. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இந்த உலகத்தில் நரகவாதி ஒருவரை பார்ப்பதாக இருந்தால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். ஏண்டால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சஹாபாக்கள் வந்து, யா ரசூலல்லாஹ் அய்யுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுக்கு விருப்பமான வணக்கம் எது என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், சில விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. சில இடங்கள்ல அஸ்ஸலாத்து வலா அவ்காத்திஹா, தொழுகைய அதுக்குரிய நேரத்தில் தொழுவதாக. கால கும்ம மாதா, பிறகு இருந்து கேட்டால் அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவது. அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவது அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த போராட்ட களத்திலே மிக வேகமாக போராடுகிற ஒரு மனிதரை பார்த்து ரசூலுல்லாஹ் நரகவாதி என்று சொல்லிவிட்டார். சஹாபாக்கள் அவரை பின்தொடர்ந்து கொண்டு போனாங்க. கடைசியில் நிலைமை என்ன தெரியுமா? அவர் போராடி கொண்டு போகிறார், மிக அதிகமாக போராடுகிறார், நிராகரிப்பாளர்களை வெட்டி சாய்க்கிறார். கடைசி நேரத்தில் எதிரி ஒருவருடைய வாள் வந்து அவருடைய உடலிலே படுகிறது, உடலிலே இரத்த காயம் ஏற்படுகிறது. அந்த காயத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த மனிதர் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ள விரும்பி எந்த வாளினால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வாழ வைப்பதற்காக போராடினாரோ அதே வாளினுடைய கைப்பிடி பகுதியை நிலத்தில் அப்படியே ஊண்டி அதனுடைய கூர்மையான நுனிப்பகுதியை மேலே வைத்து அந்த நுனிப்பகுதியின் மீது தன்னுடைய மார்புகளுக்கு இடையில் உள்ள அந்த நெஞ்சை கொண்டு போய் அப்படியே அமிழ்த்தி பிடித்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மனிதனுடைய பார்வையில் சுவர்க்கவாதியின் அமலை செய்து கொண்டே இருப்பார். அவருக்கும் சுவர்க்கத்துக்கு இப்படி ஒரு சார் அளவுதான் இருக்கும். நரகவாதியின் செயலை செய்து அவர் நரகத்துக்கு போகிறார். இன்னும் ஒரு மனிதர் இந்த உலகத்தில் நரகவாதியின் செயலையே மக்களிட பார்வையில் செய்து கொண்டு வருவார்கள். அவருக்கும் நரகத்துக்கு இடையில் ஒரு சார் அளவு இருக்கும். சுவர்க்கவாதியின் செயலை செய்து சுவர்க்கம் நுழைந்து விடுவார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதி முடிவு என்பது மிக முக்கியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்னமல் அமாலு பிஹவாத்திமிஹா, அமல்களுடைய பலாபலன் அதோட கடைசி முடிவில் தான் இருக்கிறது. ஒரு அமல் நம்ம செய்யறோம் என்றால் அந்த அமலினுடைய நன்மை எங்க இருக்கும் என்று கேட்டால் அதில் கடைசி நேரத்தில் நம்முடைய இஹ்லாஸை பொறுத்து தான் நன்மை இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல முஸ்லிமாக நம்ம வாழணும். மரணிக்கிற பொழுது முஸ்லிமாக மூத்தாக வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளை அல்லாஹ்வை அஞ்சி வாழ வேண்டிய முறைப்படி வாழ்ந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கிற பொழுது முஸ்லிமாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று சொல்கிறான். அல்லாஹ் இன்னும் ஒரு வசனத்தில் வவஸாபிஹா இப்ராஹீமு பனீஹி வயஅகூபு, இப்ராஹிம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார், யாக்கூபும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்தார்.
யா புனைய, என் அருமை புதல்வர்களே, இன்னல்லாஹ் அஸ்தஃபா லகுமுத்தீன், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு மார்க்கத்தை தந்து விட்டான். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கிற பொழுது முஸ்லிமாகவே அன்று மரணிக்க வேண்டாம் என்று சொல்லி இப்ராஹிமும் யாக்கூபும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்ததை அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, இந்த ஹதீஸ் புகாரியில முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கான மின்னா ரஜுலுன் மின் பனி நஜ்ஜார், எங்களிடத்துல பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் இருந்தார். அவர் எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா? கது கரஅல் பக்ரா வ ஆல இம்ரான், அவர் சூரத்துல் பக்ராவையும் ஆல இம்ரானையும் பாடமாக்கி இருந்தார். வகான யக்துபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி எழுதி வந்தார். ஃபந்தலக ஹாரிபன் ஹத்தா லஹிக பிஅஹ்லில் கிதாப், அவர் என்ன தெரியுமா செய்தாரு? அவர் ஒரு வேதக்காரராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நசாராவாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். சூரா பக்ராவை மனனமிட்டிருந்தார், ஆல இம்ரானை மனனமிட்டிருந்தார், நபிகளாருக்கு வஹி எழுதி பாதுகாத்தார். ஆனால் ஃபந்தலக ஹாரிபன் ஹத்தா லஹிக பிஅஹ்லில் கிதாப், அவர் வேதக்காரராக மாறிவிட்டார். சுப்ஹானல்லாஹ். அவர் என்ன செஞ்சாரு? வந்த வழியிலே பேசிட்டாரு. கால பரஃபஊஹு, அவர்கள் அவரை உயர்த்தினார்கள். என்னது? இஸ்லாத்தை விட்டு ஒருவர் வந்து விட்டார் என்றால் எல்லாரும் தூக்கி பிடிப்பாங்க. கது கானு, அவர்கள் சொன்னார்கள், இன்னஹு கான யக்துபு லி முஹம்மதின், இவர் சாதாரணமான மனிதர் அல்ல, இவர் முஹம்மதுக்கு வஹி எழுதிய மனிதர், அவரை இஸ்லாத்தை விட்டு விரண்டோடி வந்து விட்டார் என்று சொல்லி அவர்கள் ஏளனமாக சிரித்தார்கள். அல்லாஹ் தஆலா ஃபலம்மா அன் கஸமல்லாஹு உன்கஹு ஃபீஹி, அவருடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்ற நாடி அவருடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றினார். கைப்பற்றிய பொழுது அவர்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து ஃபஹஃபரு லஹு ஃபவாஹு, அவரை ஒரு குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். யாரு? இஸ்லாத்தில் இருந்தவர், வஹி எழுதியவர், சூரா பக்ராவை மனனமிட்டவர், ஆல இம்ரானை மனனமிட்டவர் மௌத்தாகி விட்டார், மதம் மாறி மௌத்தாகி விட்டார். அவர்கள் குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். ஃபஅஸ்பஹத்தில் அர்து கத் நபதத்ஹு அலா வஜ்ஹிஹா, அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தால் அவர் பூமிக்கு வெளியே அப்படியே முகம் குப்புற கிடந்தார். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் வந்து பார்த்து விட்டு இன்னும் ஒரு குழியை தோண்டி அந்த குழியில் அவர்கள் அப்படியே புதைத்து விட்டார்கள். அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தால் அவர் பூமிக்கு மேலால் அப்படியே வெளிப்படுத்தப்பட்டு கீழே கிடந்தார். திரும்ப அவரை இன்னும் ஒரு குழி தோண்டி புதைத்தார்கள். மீண்டும் ஒரு நாள் வந்து பார்த்தால் அவர் பூமியின் வெளிப்பகுதியில் பூமியிலிருந்து வெளிப்படுத்தப்பட்டு கிடந்தார். பூமி அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் பார்த்துவிட்டு அவரை புதைக்காமலேயே போட்டு விட்டார்கள். இந்த ஹதீஸ் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர் நல்ல வேலை செய்தார். வஹி எழுதியவர், குர்ஆனை மனனமிட்டவர். ஆனால் அவருடைய இறுதி முடிவு என்றது மோசமானதாக அமைந்ததை நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம் என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய கடைசி நேரம் சரியாக இருக்கும். நம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக இருந்தால் தான் மலக்குமார்கள் இறங்கி வந்து சொல்லுவார்கள், அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, நீங்க கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅது, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனத்தை கொண்டு நாங்கள் நன்மாராயம் சொல்லத்தான் வந்திருக்கிறோம். அந்த சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்படுகிற மக்களாக நாம் மாற வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும்
சொல்லி தந்த போதனைகளை சரிவர பின்பற்ற வேண்டும். உலகத்தில் நிறைய ஃபித்னாக்கள், உலகத்தில் நிறைய குழப்பங்கள், நிறைய வழிகேடான சிந்தனைகள் காலத்துக்கு காலம் தோன்றி நம்மை ஈமானை விட்டு தடமுறை செய்கிற நிலைமைகளை நம்ம பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அமல்களை நீங்கள் அதிகமாக ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டு முந்திக் கொண்டு அமல் செய்யுங்கள். இருள் சூழ்ந்த இரவுகளை போல ஃபித்னாக்கள் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஒரு மனிதன் காலை அடைகிற பொழுது மோமினாக காலை அடைவான், மாலையில காபிராகி விடுவான். அல்லது மாலையில் மோமினாக இருப்பான், காலை அடைகிற பொழுது காபிராக மாறி விடுவான். உலகத்தின் லாபத்துக்காக மார்க்கத்தை விலை பேசி விற்கிற ஒரு காலம் வரும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உலகத்தில வழிகேடுகள் வருகிற பொழுதெல்லாம் யாரை தெரியுமா அந்த வழிகேடு அள்ளி கொண்டு போகும்? இஸ்லாத்தில உறுதியாக இருக்கிற மக்களை தான். கொள்கையில யாரெல்லாம் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களை உலகத்தில் வழிகேடு வந்து அப்படி அள்ளி கொண்டு போயிடும். உலகத்தில் நமக்கெல்லாம் தெரியும், இந்த நாட்டில தௌஹீத் என்கிற சிந்தனையை இந்த நாட்டில விதைத்து அந்த ஏகத்துவத்தில் சரிவர வாழ்ந்த மனிதர்கள், அந்த ஏகத்துவத்தை போதித்தவர்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை விட்டு தடப்புரண்டு போன பொழுது ஏகத்துவவாதிகள் நிறைய பேர் அந்த வழிகாட்டில் அப்படி அன்றுண்டு போனார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய கடைசி முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும். நம்ம ஏகத்துவத்துக்காக பாடுபடுகிறோம், கஷ்டப்படுகிறோம், பிதாத்தை சிறுக்க இல்லாமல் ஆக வேண்டும் என்று தினம் தினம் உழைக்கிறோம். ஆனால் நம்முடைய இறுதி முடிவு சரியான முடிவாக அமைய வேண்டும். இந்த நாட்டில தௌஹீதை முதலாக சொன்னவர்கள், இந்த நாட்டில ஏகத்துவத்துக்காக பாடுபட்டவர்கள் ஒருவரோ அல்லது இருவரோ முதலாக வந்து என்ன தெரியுமா செய்தார்கள்? இந்த நாட்டில தௌஹீத் கொள்கை பேசுகிற சகோதரனுக்கு மத்தியில தக்ஃபீர் சிந்தனையை முதலாவது விதைத்தார்கள். தக்ஃபீர் என்றால் முஸ்லிமர் காபிராக்குற சிந்தனை. எனக்கு பைஅத்து செய்யவில்லை என்றால் நீங்கள் காபிர்கள் என்று சொல்லி இந்த நாட்டில தௌஹீத்வாதிகளுக்கு மத்தியில் ஒரு சிந்தனை போக்கும் முதலாக போதிக்கப்படுகிற பொழுது அந்த சிந்தனையில் அல்லுண்டு போனவர்கள் யார் என்று பார்த்தால் இந்த தௌஹீதை உயிருக்குயிராக நேசித்தவர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கும் அந்த கொள்கையின் ஸ்தாபகர் இல்லாமல் மறைந்திருந்தாலும் அந்த கொள்கை இந்த நாட்டிலே வேரூன்றிருக்கிறது என்றால் அந்த கொள்கையில் அல்லுண்டு போனவர்கள் யார் என்று பார்த்தோம் என்றால் இந்த தௌஹீதுக்காக பாடுபட்டவர்கள், இந்த ஏகத்துவத்தை தன்னுடைய உயிர் மூச்சாக நேசித்தவர்கள். அதுக்கு பிற்பாடு இந்த நாட்டில தௌஹீத் பேசுகிற சகோதரருக்கு மத்தியில அல் குர்ஆனை சுன்னாவோடு உரசி பார்த்து அல்லது சுன்னாவை அல் குர்ஆனோடு உரசி பார்த்து சஹீஹான ஹதீஸ்கள் அல் குர்ஆனுக்கு முரண்படும் என்று ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்த பொழுது தௌஹீதின் பேரால் தௌஹீதில் ஊறி போனவர்கள், தௌஹீதை தன்னுடைய உயிர் மூச்சாக ஆதரித்தவர்கள் அந்த கொள்கையில் அல்லுண்டு போனார்கள். இன்றும் அந்த கொள்கையிலிருந்து வெளிவர முடியாமல் தவிக்கிறார்கள். இந்த நாட்டில தௌஹீத் சமூகத்தை தலைகுனிய செய்த அல்லது இந்த நாட்டில தௌஹீதின் பேரால் மோசமான ஒரு அருவருக்கத்தக்க ஒரு கலாச்சாரத்தை அல்லது இந்த நாட்டில முஸ்லிம்கள் என்றாலே மோசமானவர்கள், அதிலும் தௌஹீத் என்றாலே மோசமானவர்கள் என்ற சிந்தனை இந்த நாட்டிலே உருவாக்குறதுக்கு இந்த நாட்டில பெரிய நாசகார வேலையை செய்த சைத்தானிய கும்பல்கள் இந்த நாட்டில மார்க்கத்தை தவறாக புரிந்து கொண்டார்கள். குர்ஆனையும் சுன்னாவையும் தவறாக புரிந்து கொண்டு இந்த நாட்டில உள்ள மாற்று மத சகோதரிகள் இஸ்லாத்தை பற்றி தப்பும் தவறுமாக விளங்குவதற்கு காரணமாக அமைந்த ஒரு மோசமான நிகழ்வு இந்த நாட்டிலே நடந்தேறியது. அது இந்த நாட்டிலே முஸ்லிம் சமூகத்தின் வரலாற்றிலே ஒரு கரிபூசப்பட்ட வரலாறாக மாறியது என்றால் அவர்கள் யார் என்று பார்த்தால் கொள்கையில் தடம் புரண்டு போனவர்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய கடைசி நேரம் என்பது மிக முக்கியமானது, கடைசி முடிவு என்பது மிக முக்கியமானது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் தெளிவானது. அல் குர்ஆன் மிக தெளிவான மார்க்கத்தை நமக்கு தருகிறது.
அந்த அல் குர்ஆனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவான வழிகாட்டலை தந்தார்கள். அந்த வழிகாட்டலை நம்ம சரிவர பின்பற்ற வேண்டும். அது கடைசி வரைக்கும் பின்பற்ற வேண்டும். நம்முடைய தௌஹீத் சமூகம் என்ன தெரியுமா? ஒரு எமோஷன்ஸுக்கு அடிமைப்பட்ட சமுதாயம். எல்லாத்தையும் பெருத்தாக செய்வார்கள். கடைசியாக யாராவது வந்து ஒரு விஷயத்தை சொன்னால் அப்ப அகீதாவும் இல்லை, கொள்கையும் இல்லை, உடனடியாக எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்வாங்க என்றால் அதுல அப்படியே போயிடுவாங்க. இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற நிலைமை அப்படித்தான். உலகத்தில் உள்ள தற்கால சூழலில் நம்ம அகீதாவை பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்தில தான் இந்த தௌஹீத் சமூகம் இருக்கு. அகீதாவை போதிக்க வேண்டிய காலகட்டத்தில் இந்த சமுதாயம் இருக்கிறது. உண்மையில தூய இஸ்லாமிய அகீதாவை தெரியாத மனிதர்கள் தான் திடீரென ஏதாவது உலகத்துக்கு பெரிய அதாவது விஷயமாக காட்டப்பட்டால் அதுல மூழ்கி நம்முடைய ஈமானை இழந்து விடக்கூடிய நிலைமைக்கு இந்த சமுதாயம் மாறி வருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்கிற துஆ என்ன தெரியுமா? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்வோட மனைவி உம்மு ஸலமாட்ட ஒரு நாள் போனேன். போய் கேட்டேன், யா உம்முல் முஃமினீன், மூமின்களுடைய தாயே, மா கான அக்தர் துஆஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஐந்தி, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுடைய வீட்டுல தங்குற பொழுதும் அதிகமாக கேட்கிற துஆ என்னன்னு கேட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், قال اللهم يا مقلب القلوب ثبت قلبي على دينك, யா அல்லாஹ் உள்ளங்களை புரட்டுபவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் ஸ்திரப்படுத்தி வைப்பாயா என்றால் கடைசி நேரத்தில் நம்ம நல்ல முறையில தௌஹீதை பேசிக்கிட்டு வருவோம், கொள்கையை பேசிட்டு வருவோம், ஏகத்துவாதியாக மாறுவோம். கடைசி நேரத்துல நம்முடைய உள்ளத்தை ஷைத்தான் வந்து தடம்புல செய்து விடுவான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுபவனே, தப்பித் கல்பி அலா தீனிக், என்ற உள்ளத்தை உந்த மார்க்கத்தில் ஸ்திரப்படுத்துவாயா. ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இத் ஹதைதனா, நல்லடியார்கள் அல்லாஹ்ட்ட கேட்பாங்களா, ரப்பனா லா துஸிஅ குலூபனா, எங்கட உள்ளத்தை நீ தடப்புரட செய்து விடாதே, பஅத இத் ஹதைதனா, எங்களுக்கு நேர்வழி கிடைச்சதுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை வழிகேட்டில போகக்கூடிய நிலைமைக்கு எங்களை ஆளாக்கி விடாதே யா அல்லாஹ் சொல்லி இறையடியார்கள் அல்லாஹ்விடத்தில் தினம் தினம் கேட்பார்கள் என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமுக்கு கிடைக்கிற பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஹிதாயத், நேர்வழி என்பது இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிற பெரிய கிஃப்ட். அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இன்றைக்கு வரைக்கும் வரக்கூடிய ஸலஃபு ஸாலிஹீன்கள் வந்த அந்த தூய்மையான நேர்மையான அந்த வழி தவறி செல்லக்கூடிய நிலைமைக்கு நானும் நீங்களும் போய்விடக் கூடாது. அது காலத்துக்கு காலம் முளைக்கிற கொள்கை அல்ல, காலத்துக்கு காலம் வந்து போகிற கொள்கை அல்ல. அது தூய்மையான இஸ்லாம் என்கிற கொள்கை. அந்த கொள்கை அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து வந்த கொள்கை. அந்த கொள்கை மறுமை நாள் வரைக்கும் இருக்கும். இந்த உலகத்துல நபிகள் சொன்னார்கள், லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி லாஹிரீன அல் ஹக், என்ற உம்மத்துல ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள், மறுமை வரைக்கும் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த கூட்டம் தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்கிற கூட்டம். அந்த சரியான அகீதாவை நானும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோருமே வாழுகிற பொழுது முஸ்லிமாக வாழ வேண்டும், மௌத்தாகிற பொழுது முஸ்லிமாக மௌத்தாக வேண்டும். சஹாபாக்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வாழ்ந்தவர்கள். கடைசி நேரம் சரியான முடிவாக முடிவு அமைந்து விடுமோ என்று பயந்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் யார்? இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரினால் சுவர்க்கத்தை நன்மாராயம் சொல்லப்பட்ட நபித்தோழர். உமரே, எனக்கு சுவர்க்கம் காட்டப்பட்டது, சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை காட்டப்பட்டது, அதிலே ஒரு தங்க கட்டில் இருந்தது, அதிலே ஒரு அழகான பெண்மணி அமர்ந்திருந்தார்கள். அந்த சுவர்க்கம் யாருக்கு என்று கேட்டேன். அது உமருக்கு என்று சொல்லப்பட்டது. உமரே, நீங்கள் ஒரு பாதையால் போனால் ஷைத்தான் உங்களை பார்த்து பயந்து இன்னும் ஒரு பாதையால் ஓடுகிறான் என்றார்கள். இன்னல்லாஹ லா யன்திகு அலா லிசானி உமர், அல்லாஹ் உமரின் நாவில் இருந்து பேசுகிறான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். உஹது மலை நடுங்கிய பொழுது
உஸ்புத் யா உஹத், உஹதே ஆடாமல் அசையாமல் இரு, ஃபைன் அலைக நபியுன் வ சித்தீகுன் வ ஷஹீதான். உன் மீது இருப்பவர் நபியாகிய நான் இருக்கிறேன், ஒரு சித்திக் அபூபக்கர் இருக்கிறார், 2 ஷுஹதாக்கள் உமரும் உஸ்மானும் இருக்கிறார் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய காது கேட்கிற தூரத்தில் இருந்து கொண்டு சொன்னார்கள். அந்த உமர் தான் மரணிக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் எனக்கு கிடைக்குமா என்று சொல்லி அழுதார்கள். சுபஹ் தொழுகை தொழுகிக்கிற நேரம் பின்னால் இருந்த ஒரு மஜூசி வந்து குத்துகிறான். இரத்த வெள்ளத்தில் மூளை கிடந்தார்கள். மகன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய தந்தை அப்படியே தன்னுடைய மடியிலே சாய்த்து அப்படியே போட்ட பொழுது சொன்னார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள், என்னுடைய அருமை மகனே, ரஅசி அலல் அர்தி, என்னுடைய தலையை பூமியிலே அப்படியே போட்டுவிடு. ஏன் வாப்பா, என்னுடைய மடி உங்களுக்கு சேஃப்டியா இல்லையா என்று கேட்ட பொழுது, வைலி வவைல உம்மி இல்லம் யக்ஃபிர்லி ரப்பி, என்னுடைய ரப்பு என்னை மன்னிக்கவில்லை என்றால், இல்லம் யர்ஹம்லி ரப்பி, என்னுடைய ரப்பு எனக்கு அன்பு காட்டவில்லை என்றால் என்னுடைய முடிவு கை சேதம் என்று சொல்லி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் மௌத்தாகிற நேரம், சுபஹ் தொழுகை இமாமத்தை செய்கிற நேரம் பின்னால வந்த ஒரு மஜூசி குத்தி கொலை செய்கிறான். அந்த மஜூசிக்கு இன்றைக்கு கபர் கட்டி அந்த கபர் ஜியாரத் செய்யப்படுகிறது. அந்த ஜியாரத்தை செய்யக்கூடிய மக்களை புகழ்ந்து நம்ம எழுதி தருகிறோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய காலம், அகீதாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய காலம், சஹாபாக்களுடைய தியாகத்தை இன்றைக்கு பேசப்பட வேண்டிய காலம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தன்னை முனாஃபிக் என்று யோசித்தார்கள். ஹம்லா ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள், நாஃபக ஹம்லா, நாஃபக ஹம்லா, நாஃபக ஹம்லா, ஹம்லா முனாஃபிக் ஆகிவிட்டார், ஹம்லா முனாஃபிக் ஆகிவிட்டார் என்று சொல்லி கவலையோடு வந்தார்கள். அபூபக்கர் அவர்கள் கேட்டாங்க, ஏன் முனாஃபிக் ஆயினீர்கள்? ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் இருந்தால் ஈமான் பலமாக இருக்கிறது, ரசூலுல்லாஹ்க்கு கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் ஈமான் குறைகிறது, நான் முனாஃபிக் அல்ல வருகிறேன். அபூபக்கர் யோசிச்சாங்க, அப்படின்னா நானும் முனாஃபிக் தானே. சுப்ஹானல்லாஹ். 2 பேர் ரசூலுல்லாஹ்ட்ட போய் முறைப்பாடு செய்தார்கள், யார் ரசூலுல்லாஹ், நாங்க முனாஃபிக். சஹாபாக்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வாழ வைப்பதற்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள் தங்களை முனாஃபிக்குகளாக யோசித்தார்கள் என்று சொன்னால் நம்முடைய கடைசி நேரம், கடைசி முடிவு ஈமானோடு அமைய வேண்டும், இறைச்சத்தோடு அமைய வேண்டும். நம்ம எல்லாரும் அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ், நான் இந்த தூய்மையான அகீதாவை ஹிதாயத்தோடு இந்த அகீதாவை சரியாக பாதுகாத்த முஸ்லிமாக மௌத்தாக வேண்டும், என்னுடைய ஈமானை பாதுகாத்த முஸ்லிமாக மௌத்தாக வேண்டும், நான் ஹிதாயத்தோடு மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி நம்ம அல்லாஹ்விடம் துஆ செய்வோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்றதை போல வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கிற பொழுது முஸ்லிமாகவே அதை மரணிக்க வேண்டாம் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அப்படி முஸ்லிமாக மௌத்தா போகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين ونبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டுமாக இருந்தால் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் தூக்கத்துக்கு போறோம் தானே. நம்ம எல்லாரும் அல்லாஹ்ட்ட ஒரு துஆ கேட்கிறோம். தூக்கத்துக்கு போகல பிஸ்மிக் அல்லாஹும்ம அமூத்து வஅஹ்யா, யா அல்லாஹ், உன்னுடைய பேரை கொண்டுதான் நான் மூத்தாகிறேன், உன்னுடைய பேரை கொண்டுதான் நான் முடித்திருக்கிறேன். ஏனென்றால் நம்ம எல்லாரும் தூக்கத்துக்கு போய்த்தோம் என்றால் அல்லாஹ் நம்முடைய ரூஹை திருப்பி தரவில்லை என்றால் சுபஹுக்கு பின்னால் நம்முடைய ஜனாசா செய்தி பள்ளிவாசல் அறிவிக்கப்படும். அதனாலதான் நம்ம எழுந்த உடனே ஒரு துஆ கேட்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹில் நுஷூர். யா அல்லாஹ், உனக்குத்தான் எல்லா புகழும். பஅதமா அமாத்தனா, மௌத்தா போனதுக்கு பிறகு எங்களை உயிர்ப்பித்து தந்த ரப்பே, உனக்குத்தான் எல்லா புகழும் என்று கேட்கிறோம். ஏன் தெரியுமா? நம்ம தூக்கத்துக்கு பேத்தம் என்றால் அடுத்த நாள் காலையில விழித்தெழுவோமா என்பது நமக்கு தெரியாது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமுடைய இறுதி முடிவு நல்ல முடிவா ஆவதற்கு ஒரு அழகான பிரார்த்தனை சொல்லியிருந்தாங்க. என்ன பிரார்த்தனை தெரியுமா? ரசூலுல்லாஹ் தூக்கத்துக்கு போனால் ஒளி செய்து விட்டு வலதுபுறமாக சாய்ந்து அல்லாஹ்ட்ட சொல்லுவார்களாம்,
அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக், யா அல்லாஹ் என்னை நான் உன்னளவில் சரணடை செய்து விட்டேன். வவஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக், என்னுடைய முகத்தை உன்னளவிலே நான் சாய்த்து விட்டேன். வல்ஜஅது லஹ்ரி இலைக், என்னுடைய முதுகை நான் உன்னளவில் சாய்த்து விட்டேன். ரஹ்பத்தன் வரஹ்பத்தன் இலைக், உன்னை பற்றி அச்சத்தோடும் உன்னை பற்றி ஆதரவோடும் நான் உன்னளவில் சாய்ந்து விட்டேன். லா மல்ஜஅ வலா மன்ஜஅ மின்க இல்லா இலைக், உன்னை தவிர வேறு ஒதுங்குமிடம் கிடையாது, உன்னை தவிர வேறு தங்குமிடம் எனக்கு இல்லை, அடைக்கலம் தருபவர் உன்னை விட வேறு யாரும் இல்லை. ஆமன்து பிகிதாபிக அல்லதி அன்ஸல்த, நீ இறக்கி வைத்த வேதத்தை நான் ஈமான் கொண்டு விட்டேன். வ நபிக அல்லதி அர்ஸல்த, நீ அனுப்பிய நபியையும் நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்ற துஆவோடு ரசூலுல்லாஹ் தூக்கத்துக்கு போவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களில் ஒரு மனிதன் இந்த பிரார்த்தனையை கடைசியாக ஓதிட்டு மௌத்தாகினால், சுபஹ் வரைக்கும் அவர் மௌத்தாகிவிட்டால் அவர் தூய்மையான இஸ்லாத்தில் மௌத்தாகிறார் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த துஆவை உங்களில் ஒருவர் இரவினுடைய கடைசி பேச்சாக மாற்றிக் கொள்ளட்டும் என்று சொல்லி அல்லாஹ் இடத்துல சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹும்ம அன்த ரப்பி, யா அல்லாஹ் நீதான் என்னுடைய ரப்பு, லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது. கலக்தனி, நீதான் என்னை படைத்தாய். வ அன அப்துக், நான் உன்னுடைய அடிமை. வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது, உன்னோடு செய்து கொண்ட வாக்குறுதியை, உனக்கு தந்த ஒப்பந்தத்தை என்னால் முடிந்த அளவு நான் இந்த உலகத்தில் யா அல்லாஹ் நிறைவேற்றி விட்டேன். அபூஉ லக பிநிஅமத்திக அலைய, நீ எனக்கு எவ்வளவோ நியாமத்துகளை செய்திருக்கிறாய், எல்லா நியாமத்துகளையும் நான் மனதார ஒத்துக்கொள்கிறேன். வ அபூஉ லக பிதன்பி, என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் உன்னிடத்தில் நான் பொறுப்பு சாட்டுகிறேன். ஃபக்ஃபிர்லி, இந்த பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து விடு. ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த, என்றால் பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹ்வாகிய உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லிய அந்த துஆவை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த பிரார்த்தனை ஒரு மனிதன் இரவில் ஓதிவிட்டு விடிவதற்குள் மௌத்தாகினால் அவன் சொர்க்கவாதி தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும். நம்ம எல்லாரும் இஸ்லாத்தோடும் மௌத்தாக வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்கிறான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மௌத்தாகிற பொழுது முஸ்லிமாகவே அன்றி மௌத்தாக வேண்டாம் என்கிறான். முஸ்லிமாக மௌத்தாகணும் என்றால் இந்த உலகத்துல இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி, அல்லாஹ்வை அஞ்சி வாழ வேண்டிய முறைப்படி வாழ்ந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கிற பொழுது முஸ்லிமாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று சொல்கிறான். அப்படி தக்குவாவோடு வாழ்ந்தால் தான் சுவர்க்கம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அந்த சுவர்க்கம் வசாரிஹு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்கள் ரப்பினுடைய மக்ஃபிரத்தின் பாலும் சுவர்க்கத்தின் பாலும் விரைந்து வாருங்கள். அர்து ஹஸ்ஸமாவாத்து வல் அர்த், அந்த சுவர்க்கத்தின் விசாலம் வானம் மற்றும் பூமி அளவுக்கு விசாலம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த சுவர்க்கம் யாருக்கு தெரியுமா? ஓ இஜ்ஜத்தில் முத்தகீன், அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய தக்குவா உள்ள மக்களுக்குத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். தக்குவா இருந்தால் தான் முஸ்லிமாக வாழ்ந்து மரணித்தால் தான் சுவர்க்கம் கிடைக்கிறது என்பதை நானும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கடைசி முடிவு நல்ல முடிவாக அமைவதற்கு அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.